शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. இந்த வித்யாதர ராஜனுக்கு புசுந்தர் உபதேசம் பண்ணினார், ஞானோபதேசம். அந்த ஞானோபதேசம் அவனுக்கு பலிக்குது. உடனே அவன் நிர்விகல்ப சமாதிக்கு போயிட்டான். கதைய சேவமேவம் ச வித்யாதர நாயகா ஆதி சம்சாந்த சம்யுக்தி சமாதி பரிணாமமா. அவனுடைய சித்தம் அப்படியே அடங்கி சமாதியில சேர்ந்துட்டான். பிரபோத்தமானோபி மயா பூயோ பூய ததஸ்ததா. இவரை கலப்பனாருன்னு மறுபடியும் மறுபடியும் பிரயத்தனம் பண்ணி கூட அவன் சமாதி கலையவே இல்லையா. ந பபாத புரோதிருத்தே பரம் நிர்வாணம் ஆதரகா. அவனை பொறுத்தவரையில் அவர் அதே சமயத்துல ஆத்ம சாட்சா்காரம் முக்தன் ஆயிட்டார், ஜீவன் முக்தனாக ஆயிட்டார். அந்த விசுத்தர் சொல்றார், உபதேசம் பண்ற காலத்திலேயே ஆத்ம சாட்சா்காரம் வந்தவா இப்படி எத்தனையோ பேர் இருக்கா. இதை பண்ணி அவன் உபதேசம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் மன்னம் பண்ணினான், இத்திஹாசம் பண்ணான், அதுவும் இருக்கு. ஆனா அந்த சித்தமானது ரொம்பவும் சுத்தமாக இருக்கும் போது இவர் பண்ணின உபதேசமே அவனுக்கு சாட்சா்காரத்தை கொடுக்க முடியும். ஏவம் விதா முனிஸ்ரேஷ்ட மூடா அபி சிராயுதா பவந்தி அநியமோகி அந்த தீர்காயுஷ்ய காரணம். இந்த மாதிரி உடனே சாட்சா்காரம் பரவாலும் நிறைய பேர் உண்டு. ஞானமே வராமல் அதிதீர்க்க காலம் இருக்கிறதுங்கிறதும் உண்டு. நமக்கு விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த சுத்த மனசாலே யாருடைய மனசுங்கிறது சுத்தமாக இருக்குமோ அந்த மனசுல சட்டுன்னு ஆத்ம தியானங்கிறது குறிக்கும். அது சுத்தி ஆகிறதுக்கு அவளுடைய பூர்வ புண்ணியங்கள்லாம் நிறைய காரணமாக இருக்கு. அதனால அந்த சுத்த மனசாலே சுச்சிராய அபயப்பிரதம் மனாகப் உபதிஷ்டாஸ்தே பிராப்னுவந்தி பரம்பரம். மனாக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணினாலே போதும், அந்த மனசுல சாட்சா்காரம் அந்த பரமபதத்தை அவ அடைஞ்சிடுவாங்க. இப்ப இந்த கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் வசிஷ்டர் ராமர் சொல்றார், இப்போ முகுந்தர் சொல்ற கதையுடைய சாரம் என்னன்னு கேட்டா, யாருக்கு அந்த அகங்கிற பாவம் ரொம்ப க்ஷீணமாக இருக்கோ அவனுக்கு தான் நிஜமான சாந்தி வர முடியும். ஏன்னா அகங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நான்கிற எண்ணம் எவ்வளவுக்கு எவ்வளவு திருடமாக போகிறதோ அவ்வளவு அது நமக்கு காமத்தை ஏற்படுத்தும், ஆசையை ஏற்படுத்தும், லோகத்தை ஏற்படுத்தும். எல்லா சம்சாரத்துக்கும் அது கொண்டு போய் விடும். சம்சாரத்தை பலமாக கொடுக்கக்கூடியது. நான்கிற எண்ணம் குறைஞ்சா அப்ப இச்சா அந்த உபசாமியதி. இவனுக்கு வாக்கிய விஷயங்கள்ல வரக்கூடிய இச்சைகள் ஆசைகள் இருக்கு, இது மெதுவாக குறையும். ஆசை குறைஞ்சால் லோகம் குறையும். பூத்வா சாந்த பவாபீடா சம லோஷ்டாஸ்ம காஞ்சனா. லோஷ்டம் அஸ்மா காஞ்சனம் மூணையும் சமமாக யாருனால பார்க்க முடியும்? லோஷ்டம்னா மண்கள், அஸ்மானா இரும்பு, காஞ்சனம்னா தங்கம். இது மூணையும் நாம சமானமாக பார்க்க முடியாது. அதனுடைய மதிப்பு, தங்கத்தினுடைய மதிப்பு ரொம்ப உயர்ந்தது, அதை பார்த்தாலே ஆசை வரும். மண்ணாங்கட்டி கிடந்தா அதுல ஆசை வராது. ஆனால் ஆசை குறைஞ்சவன் இருக்கானே அவனுக்கு அந்த சுவர்ணத்தை பார்த்தாலே கூட ஆசை வராது. மண்கட்டி கிடக்கிறதுக்கும் அந்த சுவர்ணம் கிடக்கிறதுக்கும் ரெண்டுலையும் அவன் பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்கறது இல்லை. இப்படி இருக்கிறவன் பூத்வா சாந்த பவாபீடா நர பரிதாபத்தை. அதுக்கப்புறம் அவன் பரிதாபத்தை அடைகிறதில்லை. அவருடைய சம்சாரங்கிறது சாந்தமாகிறது. ஒன்னு சொல்ற, சாகா சபேத்த ஜலபுஷ்ப பலத்ருபோஸ்தி
பீஜோதரே நனு திருஷா பரிதிருஷ்யதே. நாம எவ்வளவு பெரிய சம்சாரத்தை பார்க்கிறோம், பெரிய பிரபஞ்சம், அபாரம், அளவே கிடையாது, அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். ஆனா நாம பார்க்கக்கூடிய பிரபஞ்சங்கிறது வெளியில இல்லையா, சின்ன நம்மளுடைய அந்த அந்தஸ்கரணத்துல வாகன ரூபமாக இருந்தது. அந்த திருஷ்டாந்தத்துல ஒரு சின்ன பரமாணுக்குள்ள நுழைஞ்சு இந்திரன் பெரிய பிரபஞ்சத்தை பார்த்தான். அதே போலதான் ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். சின்ன பீஜம், விருட்சங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. அந்த பீஜத்திலே விருட்சத்திலே இருந்து பழம் வந்து பழத்துக்குள்ள சின்னதா ஒரு பீஜம். அந்த பீஜத்துக்குள்ள இவ்வளவு பெரிய விருட்சம் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கணும். இல்லாட்டா அதுல இருந்து வெளியில வர முடியாது, அதுல முளைச்சு வர முடியாது. அதனால சாக்கா சதேர்க தல புஷ்ப பல குருபக அஸ்தி பீஜோதரே, அந்த பீஜத்தின் உதரத்துக்குள் அதுக்குள்ள இவ்வளவு பெரிய விருட்சங்கிறது புஷ்ப ரூபமாக இருந்துருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் அதுல இருந்து வெளிக்கிளம்புறதுன்னு சொல்லலாம். இதே மாதிரி தேகோஸ்தி அகல்ப கணிகாந்த ரசேஷ திருஷ்ய சம்வித்பரீதா இது புத்தி திருஷ்யைவ திருஷ்டம். நம்மளுடைய அந்த சின்ன சித்தத்துல இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் எல்லாமே நான், அதுக்கப்புறம் அதுக்குள்ள நான் பார்க்கக்கூடிய சமஸ்த வஸ்து, இது எல்லாமே எங்க இருக்குன்னா அந்த இத்தனோடு புத்திக்குள்ள இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்குள்ள இருக்குன்னு? பரிதிருஷா பரிதிருஷ்யத்தை விவேகத்தினால்தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டா வெளியில இருக்கிறதாகத்தான் நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு இது சொல்ற, சாதாரணமா இந்த தேகம் நம்மளை விட்டு எப்போ பிரியறதோ அப்ப மரணம்னு லோகத்துல ஒரு பிரசித்தி. பல பேர் என்ன நினைச்சு விடுவாங்க, தேகம் வாஸ்தவமா அந்த தேகம் மட்டும்தான் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கே தவிர வேற எதுவுமே நம்மளை விட்டு பிரியல, ஸ்தூல தேகம் தான் விட்டுருக்கு. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுப்பான்னா அது எல்லாமே அதுதான் கடைசி முடிவு, அதோட முடிஞ்சு கொடுத்து நினைச்சுப்பான். மரணம் சர்வநாசாத்மா, சர்வநாசம். அவனுக்கு அப்ப இந்திரியமோ ஸ்தூலம் தூக்கம் எதுவுமே இல்லை, எல்லாமே நாசமாயிடுறதுன்னு நினைக்கிறார். ஆனா அது தப்பு. கதாசன வித்தியமே, இப்பேற்பட்ட மரணங்கிறது நீ நினைக்கிற மாதிரி மரணம் யாருக்கும் கிடையாது. சங்கல்பாந்தரஸ்தைரியம் மிருதிரித்யபிதீயதே. அப்ப மரணங்கிறது என்ன? சங்கல்பாந்தரஸ்தைரியம், இந்த சரீரத்துல இருக்கிற பரியந்தம் இந்த சரீரத்துல திருடமான அகம்பாவம் இருந்தது. இந்த சரீரத்துல அந்த ஆத்மாவுக்கு அகம்பாவம் விட்டு போச்சு. இதை தள்ளிட்டு வேற ஒரு சரீரத்தை பிடிச்சுட்டான். அதுல நான்கிற எண்ணம் வருது. இப்ப என்னாச்சு, வேற ஒரு சரீரத்துல நான்கிற எண்ணம் வர்றதுதான் முன் சரீரத்துக்கு மரணம்னு சொல்லப்படுறது. மிருதிரித்யபிதீயதே. இந்த மரணம் ஜன்மா இது ரெண்டுக்குமே பிருஹதாரண்யக உபனிஷத்து அர்த்தம் சொல்லுது. லோகத்துல தெரியாதேங்கிறதுக்காக என்ன சொல்லிருக்குன்னா, தவா அயம் புருஷா ஜாயமானஹா சரீரம் அபிசம்பத்தியமானஹா ச உக்ராமன் மிரியமானஹா அப்படின்னு வாக்கியம். அவன் பிறக்கிறான்னா என்னன்னு சொன்னா, புதுசா ஒரு சரீரத்துல ஆத்மபாவத்தை அவன் அடையறான். இதுதான் அவன் பிறக்கிறது. அதே சமயத்துல ஸ்தூல சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போறதுங்கிறது தான் மரணம்னு அவனுக்கு மரணம்னு சொல்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வசிஷ்டர் என்ன சொல்றார், இந்த மரணத்துல இவன் சரீரத்தை விட்டு கிளம்பிட்டானே, கிளம்பி போனதுக்கு அப்புறம் அங்க பார்த்தா பசுமேபுர உச்சந்த இவ மந்தர நேரவா. அவன்கிட்ட மனசு இருக்கு, அந்த மனசுல வாசனைகள் இருக்கு. என் கண்ணுக்கு நல்லா தெரிகிறது, அந்த வாசனையில பெரிய பெரிய மேரு பருவத்தங்கள்லாம் ஆடிட்டே இருக்கான், சஞ்சலமாக ஆடிட்டு இருக்கான். அதான் வாயுல காத்துல ஆடிட்டு இருக்கு. அரூடாபி திக்வாகை சரிபிந்தித சைலவது. அது எவ்வளவு சலனமா இருக்கு அப்படின்னு கேட்டா, ஓடற நதியில ஓடற பிரவாகத்துல ஒரு மலையுடைய நிழல் பிரதிபிம்பம் தெரிஞ்சா அந்த நிழலும் ஓடிட்டே இருக்கும் இல்லையா, தெரிஞ்சுட்டே இருக்கும் இல்லையா. அதை போல இவனுடைய மனசுல இருக்கக்கூடிய வாசனைகள்ல சமஸ்த பிரபஞ்சமும் அப்படியே சலனத்தோட தெரிஞ்சுட்டே இருக்கு.
ராமர் கேட்டார், இது எப்படி புரியலே, நகிஞ்சி நவகட்சாமி யதாவன் மொழிநாயக, இவனுடைய மனசுல எல்லாம் செலுத்திட்டு உலகமே செலுத்திட்டு இருக்குன்னு சொன்னால இப்படி இது புரியலையே. ஸ்ரீ வசிஷ்ட உவாச்ச, இதுல புரியாம இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. பிராணஸ்ய அபியந்தரே சித்தம், சித்தஸ்ய அபியந்தரே ஜெகத்து. பிராணம் மனசு அப்படின்னு ரெண்டா சொல்றோம். அந்த பிராணத்துக்கு பிராணம் மனசுங்கிறது ரெண்டுமே நிஜமாக ரெண்டு தத்துவம் இல்லை. கிரியாசக்தி கொண்ட அந்த தத்துவத்துக்கு பிராணம்னு பேரு, ஞானசக்தி உள்ள அதுக்கே மனசுன்னு பேரு. ரெண்டுமே இந்த அபஞ்சீகிருதமான பஞ்சபூதங்களுடைய சமஷ்டியிலேருந்து உண்டானதுதான். காரியம் வேறையா இருக்கிறதுனால ரெண்டு பேர் வருது. அப்ப பிராணனுக்கு அடங்கி சித்தம் இருக்கு. எப்படி பிராணனுடைய பிராணாயாமத்தினால பிராணன் விரோதம் பண்ணப்பட்டால் மனசு அடங்கும். பிராணன் அடங்குனா மனசு அடங்குறது, இல்லாட்டா மனசு அடங்கல. அப்ப மனசுல சித்தஸ்ய அபியந்தரே ஜகத்து, சர்வ பிரபஞ்சமும் அந்த ஜகத்துன்னு சொல்லப்படுறது அது அந்த சித்தத்துக்கு உள்ளே இருக்கு. இந்த சித்தத்துல அவ்வளவு பெரிய ஜெகத்துக்கு இடம் இருக்கான்னு கேட்டா, இவ்வளவு பெரிய ஜெகத்து அந்த சின்ன சித்தத்துக்குள்ள நுழைஞ்சா ஒரேடியா சங்கீர்ணமா ஆயிடுமே, அந்த இடமே போறாது, அவகாசம் போறாதுன்னு நினைக்கவே வேண்டாம். விசாரமா அவகாசமா இருக்கு. ஒரு ஜெகத்துல ஏகப்பட்ட ஜெகத்து இருக்கிறதுக்கு அங்க உள்ள இடம் இருக்கு. அதனால ஒன்றும் கஷ்டமில்லை. எல்லாமே அத்தனையோ ஜெகத்து இந்த மனசுக்குள்ள இருக்கிற அளவுக்கு அங்க அதுக்கு தேவையான அவகாசம் இருக்கு, இடவெளி இருந்த. அப்படிதான் நீங்க என்ன பதிலேன்னு புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, நமக்கு ஜெகத் இருக்குன்னு சொல்றோமே, இருக்குன்னு சொன்னா சத்தியமாக இருக்கு அப்படின்னு தான் எனக்கு அர்த்தமாகும். இங்க ரெண்டு அம்சம் இருக்கு. சத்தியம்னு ஒரு அம்சமும் ஜெகத்துன்னு இன்னொரு அம்சம். இன்னொரு அம்சம்னு சொன்னதுனாலேயே அது சத்தியம் இல்லைன்னு ஆச்சு. ஆனால் சத்தியமா இருக்கக்கூடிய ஒன்னோட சேர்ந்து அந்த ஜெகத் சத்தியமாக தெரிகிறது. இது சத்தியமாக தெரியறதுனால அந்த சத்தியம் எதுவோ அது மறைஞ்சு போய் அது அசத்தியமாக இருக்கு. சுத்தமான ஆத்மஸ்வரூபம் சத்தியமானது, அதுல பிரதிபாதிக்கக்கூடிய ஜெகத்து சத்தியமாக தோன்றது. ஆனால் இந்த ஜெகத் தோணும் போது அதுக்கு ஆதாரமான சத்தியம் இருக்கா இல்லையான்னு கேட்டா இல்லே, அப்படி ஒண்ணும் கிடையாது, ஜெகத்து தான் சத்தியமா இருக்கு அப்படின்னு தெரியுது. எப்போ இந்த நிஜமான சத்தியம் இந்த பொய்யான சத்தியத்தை விட்டு விலகி நிற்குமோ அப்போ அந்த சத்தியங்கிறது பவே சிவா, அதுவே சிவம், சாந்தம் சிவம் அத்வைத்தம் அப்படின்னு சொல்றது. ஆக அசத்தியதாபிகம் சத்தியம் முக்த ஏவ பவே சிவா, சாதிவாகிக தேகைக பரீட்சய விகாசமா. ஸ்தூல தேகம் ஒண்ணு, பரலோகத்துக்கு போகக்கூடிய இன்னொரு தேகம். இந்த எல்லா தேகத்துக்கும் விநாசம் ஏற்படும் போது ஆத்மஸ்வரூபம் முக்தனாக சிவனமாக இருக்கிறது. தேகத்வயத்திலேருந்து இவன் விடுபடணும்னு சொன்ன தியானம் வேணும். தியானம் ஒண்ணுதான் இவனுக்கு பந்தத்திலேருந்து முக்தியை கொடுக்க முடியும். தியானம்ங்கிறது ரெண்டு இருக்காரு. தெரிஞ்சுட்டான் அப்படிங்கிறது வச்சுட்டு ஒருத்தனை நாம தியானின்னு சொல்லுவோம். விஷயத்தை தெரிஞ்சின்றவர் தியானி. ஆனால் தெரிஞ்சின்ற மாதிரி இருக்கும் அவனை தியான பந்துன்னு சொல்றது உண்டா. இன்னொருத்தன் தியான பந்துன்னு ஒருத்தன், தியானின்னு ஒருத்தன். நாம தியானியாக ஆகணுமே தவிர தியான பந்துவாக ஆகக்கூடாது. தியானினேவ சதா பாவ்யம் ராம ந தியான பந்துனா. நாம தியானம் உள்ளவன் தான் தியானி, தியானம் உள்ளவனாக ஆக வேண்டுமே தவிர தியான பந்துவாக ஆகக்கூடாது. இவர் சொன்னார், தியானினா யாரு, தியான பந்துனா யாரு, எனக்கு புரியலையே. அதுக்கு வசிஷ்டர் சொல்ற, தியான பந்துன்னு சொல்றத ரெண்டு தினசாக நம்ம பிரிக்கலாம். பந்துவாக கொண்டவன், இதுதான் தியான பந்துன்னு அர்த்தம். அவனை ரெண்டு தினசாக சொல்லலாமா? ஒரு விதமான தியான பந்துத்துவம்
ஏயம் தவிர்க்கப்பட வேண்டியது. இன்னொரு விதமான ஞான பந்துக்கும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கலாம். சுகம் அசுகம் ரெண்டு விதத்தா இருக்க. யார் இந்த ஞான பந்து? யாஜஸ்தே யஸ் படதிக சாஸ்திரம் போகாய சிரிசிவது யததேன ஸ்வனுஷ்டானே ஞானபந்து சமிச்சதே. அதாவது யாஜஸ்தேனா வியாக்கியானம் பண்றாங்க. சாஸ்திரத்தை படித்து அது சொன்ன விஷயத்தை நன்றாக எடுத்து சொல்றான். யாஜஸ்தே எதுக்காக படிச்சான், எதுக்காக படிச்சான்னு கேட்டா எடுத்து சொல்றதுக்காகவே படிச்சான். அதனால அவனுக்கு என்ன லாபம்னு கேட்டா போகாய, இது மூலமாக அவனுக்கு வாழ்க்கை நடக்கிறது. சரியா? இப்ப படிச்சது எதுக்காகனு கேட்டா வியாக்கியானம் கௌசலம் வரணும், எடுத்து 4 பேருக்கு எடுத்து சொன்னோம்னா அது மூலமாக அவனுக்கு ஜீவனம் நடக்கிறது. சிரிப்பி வருது. இது சிரிப்பி இது சொல்லிட்டான். என்ன சொல்லிருக்கான விஷ்ணு புராணத்துல வருது, தற்கர்ம என்ன பந்தாய சா வித்யா யா விமுக்தயே ஆயாசாய அபரம் கர்மா வித்யான்யா சில்ப நைபுணம். கர்மான்னு சொன்னா எதை சொல்லலாம்னா, எந்த கர்மா நமக்கு பந்தத்தை கொடுக்காதோ அதுதான் கர்மா. எந்த கர்மா நமக்கு பந்தத்தை எல்லாம் கட்டி போட்டு விடுறதோ அதை கர்மானே சொல்லக்கூடாது. ஏன்னா அது நமக்கு ஆயாசத்தை கொடுக்கக்கூடியது. ஆக உயர்ந்த கர்மா பந்தத்தை கொடுக்காத கர்மா, நிஷ்காம கர்மா. சத்கர்ம என் பந்தாய. அதே மாதிரி வித்யான்னு சொன்னா என்னன்னா, சா வித்யா யா விமுக்தை, எது நம்ம சம்சாரத்திலேருந்து விடுவிக்கிறதோ அதுதான் வித்யான்னு சொல்றாங்க. பாக்கி வித்யா எத்தனையோ வித்தியைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வித்தியைகளுக்கெல்லாம் சில்பம்னு பேர். சில்பம்ங்கிறது ஒரு காரியத்தை இவன் செய்யக்கூடிய திறமையுள் சம்பாதிக்கிறது இருக்கு, அதான் சில்பம் அப்படின்னு பேரு. அந்த திறமை உள்ளவனுக்கு சில்பின்னு பேரு. சில்பி சில்பம். சில்பம்ங்கிறது அவன் அந்த காரியத்தை நல்லாக்குவான். அதுல அவனுக்கு ஒரு நைபுண்ணியம் உண்டு. வித்யான்யா சில்ப நைபுணம். அத போல இந்த சில்பியை போல இவன் சாஸ்திரத்தை படிக்க நல்லா எடுத்து சொல்றானே தவிர தனக்கு ஒன்றும் அதை உபயோகப்படுத்திக்கிறான். எதே நனுஷ்டானு. இப்படி இருக்கிறவன ஞானபந்துன்னு சொல்றான். அதாவது ஞானம் இவனுக்கு பந்துவாக இருந்து உபகாரம் பண்றது, ஜீவனத்துக்கு உபயோகப்பட்டு, மற்றபடி இவன் ஞானின்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஞானபந்து உண்டு. பிரவருத்தி லட்சணே தர்மே வர்த்ததே யஸ்ருதோசிதே அதூரவர்த்தி ஞானத்வா ஞானபந்து சௌக்கியதே. இவன் ஞானம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்குறான். ஞானமே வரல எனக்கு, ஆனா கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். ஞானம் வரலன்னு சொன்னா நீ நல்ல கர்மாக்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரவருத்தி லட்சணே தர்மே வர்த்ததே. அவனுக்கு என்ன விதிக்கப்பட்ட நித்திய நியமித்த கர்மாக்களை விடாம செஞ்சுட்டு இருக்கான். இப்படி இருக்கிறவனும் ஒரு ஞானபந்து. இவன் எப்படி ஞானபந்து ஆகிறான்னு சொன்னா அதூரவர்த்தி ஞானத்வா. இப்படி செய்யறவனுக்கு ஞானங்கிறது ரொம்ப தூரத்துல இல்லை, கிட்ட இருக்கு. ஏன்னா அந்தஸ்கரண சுத்தி ஏற்பட்டால் ஞானம் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால அதூரவர்த்தி ஞானத்வா. ஞானங்கிறது ரொம்ப தூரத்துல இல்லை, கிட்ட இருக்குங்கிறதுனால இவன் ஒரு ஞானபந்து. கிட்ட முன்னாடி சொன்ன ஞானபந்து விஷயத்தை புரிஞ்சு பேசுறான், ஆனா தனக்கு வரணும்னு நினைக்கிறேன். இந்த ஞானபந்து ஞானம் வரணும், அதனால முக்தி அடையணும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லி நல்ல கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கான். இது செஞ்சு யஜ்ஞேன தானேன தபசா நாசத்தேனான்னு. அதனால இவன் ஒரு ஞானபந்து தான். இவன் 2 பேருமே ஞானம் இல்லை. ஆனா முதல் ஞானபந்து சேயன், அவன் வியர்த்தம். அவன் ஞானத்தை சம்பாதிச்சது வியர்த்தம், ஜீவனத்தை வேற தினக்காக நடத்திக்கலாம். 2வது ஞானபந்து இருக்கானே அவன் சிரேஷ்டம். ஆத்ம ஜானம் விதுர்ஜானம். ஞானம்னு சொன்னா ஆத்ம ஜானம் தான். ஞானானி அந்யானி ஜானிசு தானி ஞானாவ பாசானி சாரஸ்ய அனவபோதனா. எது தத்துவத்தை நமக்கு தெரிவிக்குமோ அதுதான் நிஜமான ஞானம்.
மற்ற ஞானங்கள்லாம் ஞானத்தை போல பிரகாசிக்கிறதே தவிர அது நிஜமான ஞானம் கிடையாது. அதனால அத்த ஆகாரார்த்தம் கர்ம துல்லியா அனிந்தியம். ஜீவனத்துக்காக ஒரு கர்மா பண்றான்னு சொன்னா நிச்சயமாக அந்த கர்மா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அனிந்தியம், வேதத்தினால நிஷேதிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, நிந்திக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட கர்மாவுக்கானம் ஆகாரார்த்தம் நம்ம ஜீவனத்திற்காக செய்யலாம். சரி, ஆகாரம் எதுக்காக பண்ணணும்னு சொன்னா ஆகாரத்துக்காகவே ஜீவனம்ங்கிறது கிடையாது. புரியாத ஆகாரம் பிராண சந்தாரணார்த்தம், தன்னுடைய பிராணத்தை சம்ரட்சிக்கிறதுக்கு, உயிர் சமரட்சிக்கணும். தேகத்துல இந்த ஜீவனம் இருக்கிறத சம்ரட்சிக்கணும். அதை சம்ரட்சிக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆகாரத்தை பண்ண வேண்டியது. பிராணா சந்தாரியாக தத்துவ ஜிஜ்ஞாசன அர்த்தம். சரீரத்துல பிராணனை சம்ரட்சிக்கணுமே, அது எதுக்காகன்னு கேட்டா அது இருந்தால்தான் தத்துவ ஜிஜ்ஞாசை பண்ண முடியும், பிரம்ம ஜிஜ்ஞாசை பண்ண முடியும், சிரவண மனனம் பண்ண முடியும். அதுக்காகவே அதை உபயோகப்படுத்திக்கணும். எந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா தத்துவம் ஜிஜ்ஞாசியம் ஏன பூயோ நதுக்கம். எந்த ஒரு தத்துவத்தை தெரிஞ்சாச்சுன்னா மறுபடியும் துக்கம் வராதோ அந்த தத்துவத்தை தான் தெரிஞ்சுக்கணும். ஆக அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பிராணனை நம்ம சம்ரட்சணம் பண்ணணும். அந்த பிராணனை சம்ரட்சிக்கிறதுக்காக தேவையான ஆகாரத்தை சம்பாதிக்கணும். அந்த ஆகாரத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஸ்ருதி சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும். தியானம்ங்கிறது எதை சொல்றோம்னா அபுனர்ஜன்மனேய போதா சஜான சப்தபா. எந்த ஒரு ஞானம் வந்தால் புனர்ஜன்மாங்கிறது வராதோ, அதுக்கப்புறம் ஜன்மாங்கிறது நின்று போகுமோ அதுதான் ஞானம். அதுக்காகத்தான் நாம பிரயத்தனம் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு இதிகாசம் வருது. மங்கின்னு ஒரு விராக வாசனாபாஸ்த சமஸ்த பவ வாசனக உத்தாய கட்ட பிரகிருதேர் அத்தியாக மங்கி விவாங்கிதா. இந்த மங்கி எப்படி இருந்தார்னா முன்னாடி சாதாரண ஆசாமியா இருந்தார். இரண்டாவது விதமான ஞான குஞ்சுவா இருந்தார். சமஸ்த தீர்த்த கஷேத்திரங்கள் எல்லாம் போய் எல்லாம் அவர் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தார். வர வழியில வசிஷ்டரை சந்தித்தார். வசிஷ்டர் மூலமாக அவருக்கு ஞானோபதேசம் கிடைச்சது. ஞானோபதேசம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் உடனே ஜீவன் முக்தராக ஆயிட்டார். அவருடைய கதை வருது. அதை வசிஷ்டர் ராமருக்கு எடுத்து சொல்றார். அந்த மங்கிய போல நீயும் இந்த பிரகிருதியை விட்டு வெளியில வந்து எந்த வாசனைக்கும் கட்டுப்படாமல் இருக்கணும். அது யார் அந்த மங்கின்னு சொன்னா அந்த கதையை சொல்றார். மங்கிர் நாம அபவத் பூர்வம் பிராமண சம்சித பிரதா. ஒரு பிராமணன் இருந்தால் நல்ல யோக்கியமானவன், தபசு உள்ளவன். கசம் சிறு நிர்வாணம் ஆப்தவான் மத்ரி போதா. நான் உபதேசம் பண்ணி அவன் போதத்தை அடைஞ்சான், மோட்சத்தை அடைஞ்சிட்டான். அந்த கதையை சொல்றேன் கேளு. அகம் கதாச்சித் ஆகாச கோஷாத் அவன் ஆகதா பவத் பிதாமகார்த்தேன ஏனாப்பி உபமந்திரிதா. ஏ ராமனே, உன்னுடைய பூர்வ புருஷால் யாரோ கூப்பிட்டு நான் ஒரு சமயம் தேவலோகத்திலிருந்து கீழே வந்தேன். பூர்வகுரு இவர் குலகுருவானதுனால அப்பப்போ தேவலகுரு தான் இருப்பாங்க. ஆனா இவளுக்கு ஏதாவது காரியம் வந்தனா இவர் சொல்லும் போது வருவார். விஹரன் பூதலம் கச்சன்னு ஸ்வத்பிதாமகபத்தனம் பிராப்தோசி காமபி ஆதியுத்தாம் அரண்யானியும் மகாதமாம். வரும்போது ஒரு பெரிய காடு வழியாக வரும்படியாக ஆகும். இந்த காடுன்னு சொன்னா பட்ட பகல்ல சூரியன் அப்படியே தவிச்சிடுது. ரொம்ப வெயில் தாங்கல, மகாதபா. அப்படி வரும்போது அங்க ஒருத்தனை பார்த்தேன். அத தஸ்யாம் அரண்யான்யாம் யாவத் பிரவிஹராமியம். அந்த காட்டு வழியாக நடந்து வந்துருக்கும் போது தாவத் பஷ்யாமி புறத்தா வதந்தம் பதிக்கம் சிரமா. எனக்கு எதிர்க்காக ஒரு வழிபோக்கன் வந்துட்டு இருந்தான். பார்த்தாலே வெயில ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்கிறது தெரியுது. வாயால புலம்பிட்டே வந்துட்டு இருந்தான். அவன் சொல்றான், அகோரு பரிச்சேதாய
பிரௌಢப்பிராயாசோ ரவிதி. என்ன வெயில், என்ன வெயில், பயங்கரமான வெயிலா இருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுத்துறது. பார்த்தா துர்ஜன சங்கமம்ங்கிறது எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குமோ அதை போல இந்த வெயிலுடைய தாபம் எனக்கு ஏற்படுறது. என்ன பண்ணலாம்? தத் தாவதேவம் அக்ரஸ்தம் கிராமக்கும் பிரவிசாமியம். இந்த காட்டுல ஜலம் குடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால பக்கத்துல ஒரு கிராமம் இருக்குன்னு தெரியுது. அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு கொஞ்சம் விசிராந்தி பண்ணிட்டு வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் கிளம்பி போவோம்னு அவன் தனக்கு தானே சொல்லிட்டு இருக்கான். தத்தாவதேவம் அக்ரஸ்தம் கிராமகம் பிரவிசாமியம் சிரமமற்ற அபனீயாது வகாமி அத்மானம் ஆசுதா. அப்புறம் நேரில் கிளம்பி போவோம். இது சஞ்சிந்திய சக அக்ரஸ்தம் கிராத கிராமகம் எதா பிரவேஷ்டு விச்சதி ததா மயா புரோக்தம் இதம்பயா. இது அவன் வழியில கிராத கிராமங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து அதுக்குள்ள நுழையும் போது தனக்கே தானே சொல்லின்ற வார்த்தை. நுழைய பார்க்கிறான் கிராமத்துக்குள்ள, அதுக்குள்ள வசிஷ்டர் தடுத்துடுறான். வேண்டாம், அங்க போக வேண்டாம். அபரிஜாத நீராக மார்க்க மித்ர சுகாசத்தை. உனக்கு இந்த கிராமத்தை பத்தி தெரியாது, இந்த வழியை பத்தி தெரியாது, உனக்கு நான் உபகாரம் பண்றேன், நீ இந்த கிராமத்துக்குள்ள போக வேண்டாம், இதுக்கு மேல கஷ்டம் வரும். மறுமார்க்க மகாரண்ய பாந்த ஸ்வாகதம் வஸ்துதே. நான் உனக்கு ஸ்வாகதம் சொல்றேன், இந்த மகாரண்யம் பெரிய காட்டுக்குள்ள வந்திருக்கே, நான் உன்னை காப்பாற்றுறேன். சிரமம் ஏன் அங்க போகக்கூடாது, அந்த கிராமத்துல போகக்கூடாதுன்னு சொல்றேன்னா அது காரணத்தை சொல்றேன் கேளு. சிரமம் மனுஷ தேசேஸ்மின் நிர்ஜன கிராம மத்வனி அதராத்வக விஸ்ராந்தியும் விஸ்ராந்தோடு நிலச்சது. உன்னுடைய உத்தேசம் என்னன்னு சொன்னா, இந்த கிராமத்துல மனுஷான் இருப்பா, அங்க போனா நமக்கு சிரமம் தீரும், விசிராந்தி அடையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா கிடைக்காது. இந்த கிராமம் அப்படி இல்லை, நீ அங்க போய் விசிராந்தி அடைஞ்சாலும் உனக்கு சிரமம் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர சிரமம் தீராது. ஏன் அப்படி சொல்றது? இங்க இருக்கிற மனுஷால் யார் இருக்காரோ அத்தனை பேரும் மகத்தான அஜானிகள். ஞானங்கிறது கிட்டையே வராது. எப்படி தாகம் எடுத்தவனுக்கு உப்பு தண்ணியை கொடுத்தா தாகம் இன்னும் மேல மேல ஜாஸ்தியா போயிடுமோ, அது போல நீ இந்த கிராமத்தை போய் சேர்ந்தேன்னு சொன்னா உன்னுடைய இந்த சிரமங்கிறது இன்னும் ஜாஸ்தியாக போயிடும். இங்க இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கான்னா பிரத்யந்தி துராச்சாரா, பண்றது பூரா அசூயம், ஒரே துராச்சாரம். இப்படி துராச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு அவளுக்கு மனசுல ஒரு பயம் இல்லை. காமார்த்த ராக சத்வேஷ பரிநிஷ்டித பௌருஷா. அங்க இருக்கிற மனுஷனுக்கு நிறைய பலம் இருக்கு. ஆனா அந்த பலத்தை எப்படி உபயோகப்படுத்திக்கிறான்னு கேட்டா காமார்த்தம், காமத்துக்காகவும் துவேஷத்துக்காகவும் தன்னுடைய பௌருஷத்தை உபயோகப்படுத்தக்கூடியவாளாக இருக்கார். செய்யக்கூடிய கர்மாவில ஆபாதக முதல்ல ஒரு சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அந்த சுகத்தை மாத்திரம் நினைச்சு அந்த கர்மாக்களை செய்யறான். இதனால அப்புறம் என்ன வருங்கிற இதை பார்க்கறது கிடையாது. கர்மன் ஆபாத மதுரே ரமந்தே லக்ன புத்தயா நிமேஷாஸ்வாத மதுராக க்ஷணாந்தர விராகினா. நீ பார்த்தா உங்ககிட்ட ஏதாவது லாபம் கிடைக்குன்னு நினைச்சா முதல்ல மதுரமாக இருப்பா. அப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா அடுத்த கணக்குல உன்னை இது பண்ணிடுவா. மரணை காந்த நிரதாக சொல்ல முடியாது, உயிரோட விடுறதே கஷ்டம்தான். மரணை காந்த நிரதாக கொன்னாலும் கொள்ளலாம். கிராமியாக விஷக்கணாய்வ, அதாவது ரொம்பவும் ஒரு மனுஷத்தன்மை இல்லாதவாள். அதனால நீ அங்க போக வேண்டாம், நான் உனக்கு வேற வழி சொல்றேன். ஏவ முக்தேன தேனாகும் இதமுக்த சதோனக மத்வாக்கியன சமாஸ்வாக்கிய ஸ்நாதேனேவ அமிர்தாம்பதா. இதை கேட்ட உடனே அவனுக்கு நான் ஒரு பெரிய கஷ்டத்திலேருந்து காப்பாற்றப்பட்டவனாக அவன் தன்னை நினைச்சிட்டான். அவனுடைய சிரமங்கள்லாம் காணாமல் இருக்கும். ஸ்நாதேனேவ அமிர்தாம்பதா. ஆஹா, எவ்வளவு பெரிய கஷ்டத்துல உயர்த்துக்கு பார்த்தோம், நீ காமிச்சு அதை போதிச்சு தடுத்தாரே.
அமிர்தத்தை கொடுத்த மாதிரி இருக்கு. பாந்தவாய் பகவன் கோசி பூர்ணாத்மா மகாத்மா கதம் ஆத்மவான் பசதி அனாகுலோ லோகம் கிராம யாத்திராம் விவாதிப்பதா. ஹே பகவன், நீ பெரிய மகாத்மாவா இருக்கே, பூர்ணாத்மாவாக இருக்கே, நீ யாரு, எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது, என்னை காப்பாத்தினேன், உனக்கு ஏன் சிரமம் ஒண்ணும் இல்லை, நான் இவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன், இதே வெயில் தானே நீயே நடந்து வர, கிம் துவயா பீதம் அமிர்தம், நீ என்ன அமிர்தத்தை கொடுத்துட்டு வந்திருக்கியா, கிம்பம் சம்ராட் விராடக, பெரிய சம்ராட் மாதிரி இருக்கிய, முகத்துல அந்த ஒரு சௌக்கியம் தெரியுது, சர்வார்த்த ரிக்தோபி சிரம் சம்பூர்ண இவர் ஆகவே, உன் கையில ஒண்ணுமே இல்லை, பணம் காசு உபகரணங்கள் சுகத்துக்கு தேவையான எந்த ஒரு சாதனமும் இல்லை, சர்வார்த்த ரிக்தா ஒரு சாதனமும் இல்லை, ஆனா சம்பூர்ண இவர் ஆகுது, எல்லா சுக சாதனங்களோடும் இருக்கிறவன் எவ்வளவு சௌக்கியமாக இருக்கணும், அவன் முகத்துல என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமோ அந்த சந்தோஷம் உனக்கு தெரியுது. சூன்யோசி பரிபூர்ணோ, ஒண்ணுமே இல்லாதவன் நீ, ஆனா பரிபூர்ணமாக இருக்கிற. இந்த மாதிரி நான் சொல்ற வரிசையா அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, நீ சொல்லத்த நான் அப்படியே கேட்கிறேன், நான் யாருங்கிறத உனக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க யாருங்கிறதையும் நீ எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுக்கணும். அகந்தாவதயம் விப்ர சாண்டில்ய குல சம்பவா, சாண்டில்ய கோத்திரத்துல பிறந்தவன் நான், ஒரு பிராமணன், மங்கிர் நாம மகாபாக, எனக்கு மங்கின்னு பேரு, தீர்த்த யாத்திரா பிரசங்கதா கத்வா சுதூர மத்வானம், தீர்த்த யாத்திரை பண்ணணும்னு சொல்லி கிளம்பின வீட்டு விட்டு ரொம்ப தூரம் போய் எல்லாத்தையும் தரிசனங்கள் எல்லாம் பண்ணி ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு திருஷ்வா தீர்த்தானி சம்பிரதி, ரொம்ப காலம் ஆச்சு எனக்கு, சிறகாலேன சதனம் ஆத்மீயம் கந்து முக்கியதா, இத்தனை காலம் தீர்த்த யாத்திரையை முடிச்சுட்டு இப்ப தன்னுடைய கிரகத்துக்கு திரும்பி போயிட்டு இருக்கேன். லட்டமே கந்து உத்தியோகா விரக்த மனசோ கிரகம், வாஸ்தவமா ஆற்றுக்கு போயிட்டு தான் சேரணுமா, வீட்டுக்கு போகணுங்கிற உத்தேசம் இருக்கான்னு கேட்டா எனக்கு நிஜமா ஒன்றும் அந்த மாதிரி இருக்கிறதா தெரியல. ஏன்னா அங்க போய் எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, வைராக்கியம் இருக்கு. தடித்தகாசானி பூதானி புவனோதரி, ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நாம எந்தெந்த விஷயங்களை பார்க்கிறோமோ எல்லாமே ஒரு மின்னலுக்கு சமானமாகத்தான் இருக்கு. ஒரு க்ஷணம் மின்னல்த காணாம போகுது, இப்படித்தான் இருந்துருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் இங்க சாரமானது, அது என்னன்னா கம்பீராணி பிரசன்னானி சாது கேகஸ்தராமி, சாதுக்களுடைய மனசு இருக்கே, அந்த மனசு தான் ரொம்ப ஆழமான ஒரு சரஸ்தனைக்குன்னா தடாகமாக இருக்கு, ஜலம் உள்ளதாக இருக்கு, பார்த்தாலே நமக்கு ஸ்நேகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு. உங்களை பார்த்த மாத்திரத்துல எனக்கு ஒரு பாவனை ஏற்பட்டிருக்கு, தர்சனாதேவ மித்திரத்துவம் குருவதாம் மகதாம் புரகா, உங்களை பார்த்தாலே என் மனசுல ஒரு அபாரமான விசுவாசம் ஏற்பட்டிருக்கு, அதனால நீங்க யாருன்னு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றாங்க. வசிஷ்டவாக வசிஷ்டவஸ்து மகாபுத்தே முனிரஸ்து நபோகுதா, நான் தான் வசிஷ்டன், வசிஷ்ட மகர்ஷின்னு தெரியுமே, நான் இந்த மாதிரி இஸ்வாக் வம்சத்துல வந்த ராஜாவுக்கு ஏதோ ஒரு காரியமாக போயிருந்திருக்கேன். கேனாபியர்த்தேன ராஜர்த்தே இமம் மார்க்கம் உபஸ்திதா மாதாக விஷாதம் பஞ்சானம் ஆகதோசி மனீஷினாம். இனிமே நீ கவலைப்பட வேண்டாம், ஞானிகளுடைய மார்க்கத்தை நீ வந்து அடைஞ்சாச்சு. ராய பிராப்தோதி சம்சார சாகரத்தை பரந்தன, என்னிடத்துல உனக்கு நீ சேர்ந்துட்டேன்னு சொன்னா இந்த சம்சார சாகரத்தினுடைய அக்கறைக்கு போய் சேர்ந்தா போலதான் கிட்ட வந்தாச்சு. வைராக்கிய விபவோதாரா மதி ருக்திரபீதி, உன்னுடைய புத்தியானது வைராக்கியங்கிற ஒரு பெரிய தனம், தனத்தை கொண்டதாக இருக்கு. எல்லாமே தனம், பலவிதமான தனங்கள்ல வைராக்கியம் ஒரு தனம், வைபவமாக இருக்கு. ஆகிருதி சாந்த ரூபாக நபவதி அமகாத்மனா, உன்னுடைய ஆகிருதி முகபாவங்கள் இருக்கு சாந்தி உள்ளதாக தெரிகிறது. மகாத்மாவாக இல்லாதவனுக்கு இப்பேற்பட்ட சாந்தி தெரியாது. அதனால நீ கிம் ஜாது நிச்சதி கதம் சம்சாரம் ஹாது நிச்சதி,
உபதிஷ்டமகம் மன்னே சம்பாரதி கர்மதி. உனக்கு என்ன தெரியணும்? இதுக்காக இந்த சம்சாரத்தை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன உபதேசம் வேணும்னு கேளு, நான் சொல்றேன். உடனே அந்த மனுஷன் இவர் காலில் வந்து விழுந்து பல தன்னுடைய கஷ்டங்கள்லாம் எடுத்து சொல்றான். மமே யுக்தவதோ மங்கி ஜின்பட்ச பாதையோகோ உச்சாவச்சாமி உவாச ஆனந்த பூர்ணாட்சம் இதம் மார்க்கே வகன்வதா. ரொம்ப ஆனந்தத்தோடு இதை சொல்றாங்க. பகவன் பூரிசோ பிராந்தாக. இது பரியந்தம் நிறைய ஓடியாச்சு, எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு. திசோ தச திருஷோ 10 திக்கிலையும் போய் ஓடி ஓடி பார்த்து வந்தாச்சு. மயா ந புனகா சாது லப்தா சம்சய நாசத்து. உன்னை போல ஒரு சாது, ஒரு 10 சஜ்ஜனன் எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த சம்சாரத்துல மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய பல சுக துக்கங்களை பார்த்து சின்னோஸ்மி பகவன் பஷ்யன் தசாக சம்சார தோஷதாக. திருப்பி திருப்பி சம்சாரத்திலே கொண்டு வர்றது வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. இதை பார்த்து எனக்கு ரொம்ப வைராக்கியமாக இருக்கு. புனர்ஜாதம் புனர்நஷ்டம் சுக துக்க சமஸ்பதா. பிறக்கிறது, திரும்பி சாகிறது, நடுப்பு பிறக்கிறது, சாகிறது, இதுதான் நடப்புற சுகம் துக்கம் எல்லாம் வந்தது. இப்படியாக இந்த சம்சாரத்துல ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு. என்னுடைய சரீரத்தோடு நான் சம்பந்தப்பட்டால் இந்த துக்கங்கள் வருது. ஆனா சரீரத்தோடு சம்பந்தப்படாமல் இருக்க முடியல. இப்ப எனக்கு என்ன இதுன்னு கேட்டா, ததேவம் அதி சம்மோகே எத் காரியம் மிக தாருணம். இவ்வளவு கஷ்டத்துல இருந்து நான் விடுபடணும்னா நான் செய்ய வேண்டியது என்ன? உதர்க்க சிரேயசேதாக கண்ணேகய பிரச்சனை. ஆனால் நான் ரொம்ப வினயத்தோடு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நான் என்ன பண்ணணுங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க. வசிஷ்டர் சொல்றார், சம்வேதனம் பாவனஞ்ச வாசனா சலனேதிக அனர்த்தாவேக சப்தார்த்தே விததார்த்தோ விரும்புதே. நான் உனக்கு யுக்தி சொல்லிக் கொடுக்குறேன். உனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் ஏன் வந்ததுன்னு சொன்னா, மொத்தம் 4 ஒன்ன பிடிச்சிட்டு இருக்கு உன்னுடைய சித்தத்தை. சம்வேதனம், பாவனம், வாசனா, கலனான்னு 4. சம்வேதனம், புதுசா ஒரு வஸ்துவை முதல்ல பார்க்கிறோம். பார்க்கும்போது அதுக்கு சம்வேதனம்னு. இது பார்த்ததுக்கு அப்புறம் அதை ஞாபகம் வச்சுட்டு நாம நினைச்சு வேற பார்க்கிறோம். நினைச்சு பார்க்கும்போது அதுக்கு பாவனம்னு பேர. நினைச்சு பார்த்த உடனே அந்த விஷயமானது நம்ம மனசுல திருடமாக ஏறிடுது. வாசனா ரூபம்னு இருக்குது வாசனை. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொன்னா, அந்த வாசனையானது அந்த விஷயமே இல்லாமல் அந்த விஷயத்தை பத்தி நினைக்கும்படியாக பண்றது. இந்த 4 தான் பிடிச்சி உன்னை கட்டி போட்டு வச்சு நானாவிதமாக படிச்சு இருக்கிறது. எல்லாமே இதுதான். நம்முடைய ஞானேந்திரியங்கள் இருக்கு. இது என்ன பண்றது? ஞானேந்திரியம் மூலமாக வாக்கிய விஷயங்களை நாம முதல்ல கிரகிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். இப்ப நமக்கு ஒன்றும் பெரிய வாசனை ஒன்றும் கிடையாது. இப்பதான் முதல் பரிச்சயம். குறைஞ்ச அதுக்கு பிராச்சீனமான ஒன்றும் விஷயங்கள்லாம் தெரியாது. இப்பதான் முதல்ல பார்த்து கத்துக்கிறது, முதல்ல பார்க்கறது. பார்த்த விஷயம் கொஞ்சம் மனசுல ஏறுறது, அதை திருப்பி சிந்திச்சு பார்க்கும்போது அது இன்னும் திருடமாக மனசுல ஏறுறது. அது பாவனை. அப்புறம் அது வாசனையாக மாறுறது. வாசனையாக மாறினதுக்கு அப்புறம் வாக்கியமாக அந்த விஷயம் இல்லாட்டா கூட அது நமக்கு அந்த வாக்கிய விஷயத்தை எடுத்துட்டு அடிக்கிறது, சொப்பனம் பார்க்க ஆரம்பிச்சு. இது 4 தான் நமக்கு பந்தத்துக்கு ஹேதுவாக இருக்கு. இதுல அந்த சம்வேதனம் பாவனம்னு 2 இருக்கே, இது சர்வதோஷ சமாசிரயம். வாசனையை கூட நம்ம அப்புறமா தான் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பெருசு இல்லை. வாசனா கலனாங்க சர்வதோஷத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னா, அந்த விஷயத்தை முதல்ல கிரகிச்சு அதை சிந்திச்சு பார்க்கிறோம். விஷயத்தை பார்த்துட்டு விட்டுட்டே போயிட்டு இருந்தா ஒன்றும் இது இல்லை, அதனால ஒன்றும் பாதிக்கம் இல்லை. பார்த்துட்டு இருக்கா இருக்குதா இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டா ஒன்றும் பரவாயில்ல. ஆனா பார்த்த விஷயத்த மனசுலயே ஏற்றி வச்சு சிந்திச்சு பார்க்கறது இருக்கு. சங்கா ராயத்தோ விஷயானுக்கா சங்கேது உபயாயிருக்கு. அதுதான் பாவனைன்னு சொல்றது. அது சர்வதோஷத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கு. அதுதான் ரொம்ப
சம்சார மார்க்கே ககனே, ககனமான இந்த சம்சார மார்க்கத்துல இவனை விட்டு கழிவுகிறது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, முதல்ல அந்த வேதனாத்மா நகோசியம்யா, முதல்ல தத்துவத்தை புரிஞ்சுட்டு பார்க்கறத விடக்கூடாது. பார்க்கறத விடணும்னு நான் சொல்ல வரல. ஆனா பார்த்தால் அது மூலமாக சம்வேதனம் பாவனா இது மேல மேல போயிட்டு இருக்க உள்ள ஏறுறது இல்லையா, அது வரக்கூடாது. அதுக்கு வழிபடலாம். ஏசா அவித்யா, இது வெறும் அவித்யானது. பிரமஸ்து ஏசா சக சம்சார ஆகதா, இந்த பிரமம் இந்த வாசனை மனசுல ஏறி பெரிய சம்சாரமாக ஒருவருக்கு இப்ப நிக்கிறது. அதனால நீ பண்ணின இங்க எப்படி வருதுன்னு கேட்டா, சாதாரண ஒரு பந்தை எடுத்து தரையில அடிச்சோம்னா நாம அடிக்கிறதே அதை கீழே போகணும்னு இருக்கிறாங்க. ஆனா அது துள்ளி மேலே தெரிஞ்சு வந்துடும் இல்லையா. சாந்த்வா பிருஷம் கரத்தலாக கந்துகாலும், அடிச்சா மேல வருது, திருக்க அடிக்க கீழே போச்சுன்னா அது மேல வந்துடும், கீழே போயிட்டு மேல வந்துடும். அதை போல நமக்கு இந்த லோகத்துல பிரமணம்ங்கிறது சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கு. லோகா பசந்தி நிறையேடு ரசையில சரஸ்தா, நிறைய இந்த ராகம் அதிகமாக இருக்கிறவாள் எங்க போய் விழ வேண்டிய இருக்குன்னு சொன்னா நிறையேடும். நிறையம்னா நரக்கம், நரக்கத்துல போய் விழறா, விழுந்துட்டு திரும்பி வந்து விடுறா. அங்க போய் இருக்கிறது, அங்க அனுபவிக்கிறத அனுபவிச்சுட்டு மறுபடியும் வந்து விடுறா. வந்துட்டு கிளேசேன கத்திர பரிஜர்ஜரகாமம் பிரயாசா, அங்க ரொம்ப கஷ்டப்படும் போது வாழ்க்கை தோன்றது சரி இது வேண்டாம், நம்ம இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணலாம், எந்த காரியம் பண்ணினாலும் இந்த நரக்கத்துக்கு வந்து சேர்ந்தோமோ இதுக்கு மேல் அந்த காரியம் பண்றது இல்லை அப்படின்னு தான் அங்க தோன்றது. ஆனால் காலாந்தரையின கூட ரம்ய நிசாபம் மறந்து போயிடுறது. அங்கே நீங்க வந்தாச்சுன்னா அது எல்லாம் அதெல்லாம் போயிடுறோம், தெளிவு போயிடுறது. அதனால வேற மாதிரியாக நரக்கத்துல இருக்கும் போது இந்த ஆசாமி இன்னும் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நல்ல சிந்தனை உள்ளவனாக இருக்கிறவன் அங்கேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரியாக மாறிடுறான். அதனால இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்ன, இவங்கிட்ட அந்த சம்வேதனம் பாவனா வாசனா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கலனா, இதுதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. சம்சார மார்க்கத்துல இவனை சொல்றது. அதனால இதை நாம குறைக்கிறதுக்கு வழி பண்ணணும்.